வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகே அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி அடிக்கடி சில சம்பவங்கள் நடக்கும். அதை நம்ம சேனலில் எடுத்து பேசுவோம். இப்போ என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, சமீபத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசாங்கத்துடைய ஒரு ஜிஓவை ரத்து பண்ணாங்க. என்ன ஜிஓ தெரியுமா? ஹிந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறினவருக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் அப்படிங்கிற ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் கடந்த காலத்தில் ஒரு ஜிஓ போட்டிருந்தாங்க டிஎம்கே ஆட்சியில். அந்த ஜிஓவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து பண்ணியிருந்தாங்க சமீபத்தில். இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இதனால தான் டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகே அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. டிஎம்கே ஆட்சியில் தான் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இப்படிப்பட்ட ஒரு ஜிஓ போட்டாங்கன்னா கோர்ட்டு அதை ரத்து பண்ணிருச்சு. அதோடு விடலாம்ல. தமிழக அரசாங்கம் டிவிகே கவர்மெண்ட்டு இதனை எதிர்த்து மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. சேம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். டிவிகே ஈக்குவல் டு டிஎம்கே அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு, பாஜக இவங்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க டிவிகே கவர்மெண்ட்டுடைய இந்த மேல்முறையீடுக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? பிரதமர் மோடி இந்தோனேசியா போயிருக்காருல்ல. இப்போ இந்தோனேசியா கவர்மெண்ட்டு பிரதமர் மோடி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் நாட்டில் எலெக்ஷன் நடத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இவிஎம் மெஷின் ரொம்ப துல்லியமாக இருக்குது, யாருமே டேம்பர் பண்ண முடியாது, இவிஎம் மெஷினை பயன்படுத்தி எந்த மோசடியிலையும் ஈடுபட முடியாது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்தோனேசியாவில் தேர்தல் நடத்துறதுக்கு உங்களுடைய இவிஎம்மை நாங்கள் பயன்படுத்தலாமா? எங்களுக்கு உங்கள் நாட்டில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் மாதிரியே எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு பிரதமர் மோடி கிட்ட இந்தோனேசியா கவர்மெண்ட்டு கேட்டிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. கூடிய விரைவாக இந்தியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையே எம்ஓயு சைனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அப்டேட் கிடச்சிருக்குங்க. இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இவிஎம் மெஷினை நாம் பயன்படுத்தினா என்ன, அங்கே இவ்வளவு கோடி மக்கள் தொகைக்கு துல்லியமாக தேர்தல் நடத்துகிறாங்க அந்த இவிஎம்மை பயன்படுத்தி, நாமளும் அதை இங்கே கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. எதிர்கட்சிகள்லாம் இதை ஓகே சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்தோனேசியா போனால் பிரதமர் மோடி கிட்ட இதை காதில் போட்டிருக்காங்க இந்தோனேசியா கவர்மெண்ட்டு. பிரதமர் மோடியும் ஓகேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. கூடிய விரைவாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இந்தோனேசியா கவர்மெண்ட்டுக்கும் எம்ஓயு சைனாக இருக்குது. இதுதான் நம்ம இவிஎம் மெஷினுடைய பவர், இவிஎம் மெஷினுடைய அக்யூரசி. டிஎம்கே காங்கிரஸ் எல்லாம் தேர்தலில் தோத்தா இவிஎம் மேலே பழிய தூக்கி போடுவாங்க. ஆனால் அந்த இவிஎம் எவ்வளவு நம்ப தகுந்தது, எவ்வளவு துல்லியமானது அப்படிங்கிறது மற்ற உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம காங்கிரஸ் திமுகவுக்கு தெரியலை. இது ரெண்டு. அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். வி த லீடர்ஸ் இயக்க நிகழ்ச்சியில் பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறது சொல்லலாமா அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக சொல்லலாம். தமிழ் வாழ்க, தமிழன்னை வாழ்க, பாரதம் வாழ்க, இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தார். இதை தமிழக பாஜக கும்பல் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது என்ன பாரதம் வாழ்கன்னு தான் சொல்லுவாரா, பாரத் மாதா கி ஜெய்ங்கிறது சொல்ல மாட்டாரா அப்படின்னு இப்போ வம்பிழுத்துக்கு இருக்காங்க. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னாலும் பாரதம் வாழ்க அப்படின்னாலும் ஒன்று தானே. மகாகவி பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. இப்போ நயினார் கும்பல் பாரதியார் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவாங்களா? பண்ணாலும் பண்ணுவாங்க, யாருக்கு தெரியும். அதனால் உங்கள் கட்சியை வளர்க்கக்கூடிய வேலையை பாருங்கள். அண்ணாமலை என்ன பேசுகிறாரு, அண்ணாமலை என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதையே கவனம் செலுத்தாமல், அதிலேயே கவனம் செலுத்தாமல் தமிழக பாஜகவை வளர்க்கக்கூடிய வேலையை பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப மோசமான கண்டிஷனில் தமிழக பாஜக இருக்குது. பிஜேபி தமிழ்நாடுடைய எக்ஸ் வலைதள அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பதிவு வருதுன்னா 50 பேர் கூட லைக் பண்ண மாட்டாங்க. நயினார் நாகேந்திரன் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு போஸ்ட் போடுறாருன்னா 50 பேர் கூட லைக் பண்ண மாட்டாங்க. முதல்ல கட்சியை வளர்க்கக்கூடிய வேலையை பாருங்கள், அதுக்கப்புறம் அண்ணாமலையை சீண்டலாம் அப்படின்னு பலர் அட்வைஸ் பண்ணுறாங்க தமிழக பாஜகவுக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.